பெரியார் தான் உங்க கட்சியோட கொள்கை தலைவர்னு தெரியாம பெரியாரே கலாய்ச்சிக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கும், பெரியார் அப்படி என்னதான் சாதிச்சு கிழிச்சிட்டாருன்னு பெரியார் எப்படியெல்லாம் கொண்டாடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூட்டத்துக்கும், இன்னும் பெரியார் பேரை எடுத்தாலே பயப்படுற ஒரு கூட்டத்துக்கும், அந்த எல்லா ஒரு கூட்டத்துக்கும் இன்னைக்கு ஒரு புக் சஜஷன் பண்ணலான்னு இருக்கேன். சிம்பிள் புக் தான். ஆக்சுவலா இந்த புக்கு தான் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே. என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த புக்கு தான். இந்த வீடியோ போடுறதா இருக்கட்டும், ரேஷனலிசம் பேசுறதா இருக்கட்டும், ஃபெமினிசம் பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருந்து இந்த புக்கு தான். ஸோ இந்த புக்கை நீங்க படிங்க. படிச்ச அப்புறம் உங்களுக்கு சொந்தமா அறிவுல சிந்தனை இருந்துச்சுன்னா, யோசிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாறுவீங்க. அதுக்கப்புறமும் நீங்க மாறலாட்டி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ல நீங்க தான் டாப்பரா இருந்திருப்பீங்க. அதுக்காக தான் உங்களால மாற முடியல. ஸோ அந்த புக்கு தான் அ மேன் ஹேட் ஆஃப் ஹிஸ் டைம், ரிட்டன் பை ஜி பாபு ஜெயக்குமார். நல்ல புக், சரியான புக். 253 பேஜஸ். தாத்தா என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, தாத்தா ஏன் இன்னும் கொண்டாடுறோம், தாத்தாவை பார்த்து ஏன் என்ன இந்த சங்கி கூட்டெல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த புக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கோ ஹெட், ட்ரை வித் திஸ் புக் அண்ட் கண்டிப்பாக படிங்க. சங்கி கூட்டம் முக்கியமா நீங்க படிங்க. இதை படிச்சாச்சும் அண்ட் வந்து உங்க கட்சிக்கு இவர் தான் கொள்கை தலைவர்னு தெரிஞ்சுக்கணும்னா இவரை ஏன் எடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க நொண்ணனுக்கும் சொல்லி கொடுங்க. ஓகே, பை.